ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் அளவில் காமிச்சிருக்கேன், என்னென்ன பொருள்னு காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ அரைச்சிட்டு வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன், பாலில் போட்டு காமிச்சிட்டேன். இது வந்து வயதானவர்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அதிகமாக இது நான் எடுத்துக்கலாம், காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பாலில் போட்டிருக்கேன். இது தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், பால் இல்லாத டைம் தண்ணியிலையும் கலந்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் புரதச்சத்துக்கள் உள்ளதான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், ரொம்ப பெனிஃபிட்ஸ், உடம்புக்கு நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கருப்பு கொண்டைக்கடலை, இது வந்து 1/4 கிலோ. பாருங்கள், இதெல்லாம் நம்ம எல்லாம் வறுக்க போகிறோம். 1/4 கிலோ கருப்பு கொண்டைக்கடலை. இது வந்து 1/4 கிலோ கேழ்வரகுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது 1/4 கிலோ. இது வந்து பாசிப்பயிறு, இதுவும் 1/4 கிலோ தான். இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டுட்டு நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு முளைக்க வைக்கலாம். நான் வந்து சும்மா ஊற வச்சுட்டு இப்போ தான் இனிமேல் தான் நான் வந்து தண்ணி வடிய ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நல்லா உணர போடணும். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வந்து இது முளைக்க வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இதுவும் 1/4 கிலோ. இது கம்பு, இதுவும் 1/4 கிலோ. இது வந்து சம்பா கோதுமை ரவா, இது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது மட்டும் அதிகமாக இருக்கணும், மற்றதெல்லாம் கொஞ்சம் 1/4 கிலோ இருந்தால் போதும். பாருங்கள், இது வந்து சம்பா கோதுமை, கம்பு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, கேழ்வரகு, அதாவது கேப்பன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, இது மட்டும் 1/2 கிலோ. உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஆனால் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டிருப்பேன். இதை வந்து கொஞ்சம் 2 சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. கெட்டி அவல், சிகப்பு அவல், இது வந்து நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க. இது போட்டால் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது பிள்ளைங்களுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும், பெரியவங்களும் குடித்தா உடம்புக்கு வந்து நல்ல பலத்தை தரும். முந்திரி பருப்பு பாருங்கள், ஒரு 30 பருப்பு எடுத்திருக்கேன். இதில் பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பாதாம் பருப்பு போட்டு பவுடர் தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அவல் சேர்க்குற கெட்டி அவல் அதில் சேர்க்கலை, இதில் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க வாசனைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கெட்டி அவல் 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 30 பருப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய், இது எல்லாம் சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். வறுத்துட்டு இந்த அவளையும் வறுத்துட்டு போட்டுறணும், முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். ஏலக்காய் எல்லாமே வறுத்து போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் உள்ளது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் காஃபி டீ சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி மாவை நல்லா பாலில் ஃபஸ்ட்டு கஞ்சியை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டோம். நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாவை வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல் கலக்கணும். மாவு வெந்து வேகும்போது பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துட்டு அதில் ஒயிட் சுகரோ நாட்டு சர்க்கரையோ போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இது அதிகமாக குடிக்கலாம். அவங்களுக்கு ஹை ப்ரோட்டீன், எல்லாமே ப்ரோட்டீன் தான் நமக்கு. பாருங்கள், எல்லாமே சத்துமிக்க தானியங்கள் தான். இது வந்து 2 பேருமே எடுத்துக்கலாம், குழந்தைங்களையும் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. இப்போ எல்லாம் ரெடிமேடு மிக்ஸ் தான் நம்ம வெளியில் வாங்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலே தயாரித்து வச்சுட்டோம்னா நல்லா அழகாக 1.5 மாதம் 2 மாதத்துக்கு வரும். ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட போகிறோம். நல்ல பவுடர் நல்லா திக்காக இருக்கும். நல்ல பாலில் தண்ணியிலையும் கரைச்சிக்கலாம், உப்பு போட்டு குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாலில் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப புரதச்சத்து, நல்ல ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இதை வந்து நான் மிஷினில் இப்போ வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிஷினில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பவுடரை காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணலாம், இது வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கம்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த கம்பு வந்து கரெக்டாக தனியாக இதை வறுத்துக்குவோம். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. சூடேற பதத்துக்கு இருந்தால் போதும். இது தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தனித்தனியாக எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். இப்போ நான் கம்பு போட்டிருக்கேன். இது சூடேறணுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்கும்போது ஒன்றா போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்துட்டோம். பாருங்கள், கம்பு, கேப்பை, அவல்லாம் வறுத்தாச்சு. கொண்டக்கடலை எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ கொண்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நான் வறுத்து எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு, அவல் எல்லாமே, கொண்டக்கடலை, கேப்பை, கம்பு எல்லாமே ஒன்றா வறுத்துட்டோம். இதை கொண்டு இப்போ மிஷினில் இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த சத்து மாவு பவுடர் பாருங்கள், அந்த கஞ்சி மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இதாங்க கஞ்சி மாவு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். நான் ஒரு வந்து பெரிய வாளியில் இருந்துச்சு, நான் ஒரு சம்படத்தில் எடுக்கிற அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெரிய டேபிள் ஸ்பூன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு போடுறீங்களோ, எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். அடுப்பில் பால் காயுது. இந்த 1 டம்ளருக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் பால் எடுத்தேன். இந்த டம்ளரில் பாருங்கள் 3/4 டம்ளருக்கு தண்ணி. இந்த பாருங்கள், பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்படி நல்லா கரைச்சிக்கணும். வெந்நீரில் கரைக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு தான் நம்ம ஊற்றணும். இப்படி கட்டி இல்லாமல் பாருங்கள், இது நல்லா திக்னஸ் ஆகும். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இப்படியே கிண்டி விட்டிங்கன்னா போதும். சிம்மை குறைச்சி வச்சுட்டிங்கன்னா இது நல்லா பால் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தாங்க. இப்போ இப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள். நீ கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நல்லா திக்காக இருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் இப்போ வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து அந்த தண்ணி ஊற்றும் போதே இந்த பவுடரை போட்டு கிண்டிடுவேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பாலை தூக்கி அதில் ஊற்றிட்டு அவ்வளோதான். சிம்மை குறைச்சி வச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பால் ரெடி ஆகிடும். இந்த கஞ்சி புரோட்டீன் கஞ்சி ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட், வயசானவங்க யார் வேணாலும் இந்த பவுடர் நம்ம பாலில் போட்டு கலந்து சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்தியானது, எல்லாருமே சாப்பிடலாம். பாருங்கள், இது உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும், கட்டியெல்லாம் படாது. இது கலக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் போட்டு நான் கலக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இதுதான் கரெக்டானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1 டம்ளர் பாலுக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கஞ்சி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது.
நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இது வந்து நைட்டு காலையிலையும் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப திக்காக போடக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஆறும்போது உங்களுக்கு கெட்டியாயிடும். நேரம் ஆக ஆக அது வந்து ரொம்ப கெட்டியாயிடும். இவ்வளோ தான் கரெக்டாக அளவாக இருக்கணும். பாருங்கள், 1 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் வரும். 1 ஸ்பூன் தான் போடணும். இது நல்லா திக்காக வரும், அதனால கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. வெந்நீரில் கரைக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் தான் கரைக்கணும். இது காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டுக்கலாங்க, எல்லோரும் சாப்பிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இது போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க.